ஒரு கதை சொல்லவா? இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட்டான ஒரு ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஒரு தெருவில் வந்து ஒருத்தவங்க வந்து இடம் வாங்கி போட்டிருக்காங்க. 1 கிரவுண்டு இடம். அந்த 1 கிரவுண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் என்னன்னா, அவங்கக்கிட்ட அந்த அரை கிரவுண்டுக்கு உண்டான காசு தான் அவங்கக்கிட்ட இருக்குது. அப்போது வந்து என்ன பண்ணுறாங்க, பாதி இடத்த வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், மீதி பாதி இடத்த எம்ப்டியா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அரை கிரவுண்டில் மட்டும் அவங்க வந்து வீடு கட்டுறாங்க. வீடு கட்டி வந்து பால் காய்ச்சலாம் இது பண்ணிட்டாங்க. தெருல இருக்கிற எல்லாருமே வந்தாச்சு. ஓகே ரைட்டு சந்தோஷமாக பேசி முடிச்சு எல்லாமே பண்ணிட்டாங்க. இந்த காலியா விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில வந்து ஒரு பெரிய ஃப்ளாட் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு 20 பேர் வந்து குடித்தனம் நடத்திட்டு இருக்கிறாங்க வாடகைக்கு. அங்கே இருக்கிற குப்பை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாட்டில் தான் வந்து விழுது. இவங்க போகிறாங்க, கத்துறாங்க. "ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? எதுக்காக இந்த மாரிலாம் பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் கேட்குற மாதிரி இல்ல. ஆனா, இவங்களும் கத்தி கத்தி வந்து பொறுமையா ரொம்ப இழந்துட்டாங்க. இதுக்கு மேல வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னே தெரில அப்படின்ட்டு. அப்போ இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. சரி, இன்னொரு வாட்டி இந்த மாரி நம்ம வந்து ஒரு வித்தியாசமா நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க போடுறீங்கள்ல குப்பை, அதில இந்த பேப்பரு, பிளாஸ்டிக்கு இதெல்லாம் வந்து நீங்க போடாதீங்க. இத தவிர காய்கறி வேஸ்ட்டு, பழங்களோட வேஸ்ட்டு ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்க போட்டு விடுங்கன்னு சொல்றாங்க. இவங்களும் இந்த பிளாட்ல இருக்கிறவங்களும் ஒரே ஆச்சரியம். இதுவரைக்கும் குப்பையே போடாதன்னு சொல்லிட்டு அவ்வளோ கத்தியிருந்தாங்க. இப்போ என்னன்னா வந்து பழத்தோட வேஸ்ட்டையும், காய்கறி வேஸ்ட்டையும் போட சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அந்த காய்கறி வேஸ்ட்டும், பழத்தோட வேஸ்ட்டும் வந்து இந்த பக்கம் போட ஆரம்பிக்கிறாங்க. போட ஆரம்பித்த உடனே அதுலேருந்து செடி, மரம்லாம் வந்து காய்க்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி செடி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் செடி. இங்கே மாம்பழம், மாங்காய் சீசனு அந்த மாதிரி கொய்யாப்பழம் ஏதாச்சும் வந்ததுன்னா அதை சாப்பிட்டுட்டு அங்கே போட்டு அது ஒரு செடியாக வளர்ந்துருது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 10 செடி வந்து நல்லாவே வளர ஆரம்பிக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, எதுவுமே சொல்லல. அவங்க அப்படியே வந்து அமைதியா மட்டும் தான் இருக்கிறாங்க. இவங்க பண்ணுறது எல்லாத்தையும் வந்து இவங்க போடுற பழ குப்பை, காய்கறி குப்பை எல்லாத்தையும் வந்து அவங்க போடுறத சகிச்சுக்கின்னு, இவங்க எந்த ஒரு வார்த்தையும் பேசாம அமைதியா இருக்கிறாங்க. காலம் போயிட்டே இருக்கு. ஒரு ஒரு 6 மாதம் போகுது, 1 வருஷம் போகுது, 5 வருஷம் போகுது. அந்த போட்ட விதையெல்லாம் முளைச்சி, செடியாகி மரமாயிடுச்சு. மரமாகி அது காய்க்க ஆரம்பிக்குது. கொய்யா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, மாதுளம்பழம் சாப்பிட்டு போட்டதெல்லாம் மாதுளம்பழமா கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து மாங்காய் சாப்பிட்டுட்டு அதோட விதைய போட்டதுனால, அந்த மாங்காய் வந்து காய்க்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து பப்பாளி பழம் சாப்பிட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த பப்பாளி பழமும் நல்லா இதுவாகுது. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த அரை கிரவுண்டில் வந்து அந்த இடம் இருந்தது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு கடை ஒன்று கட்டினாங்க. கடை கட்டிட்டு, இந்த வர வந்து அந்த பழங்க எல்லாத்தையும் எடுத்து இவங்க சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து ஃப்ளாட்ல இருக்கிற அந்த 20 பேருமே வந்து வாய தொறந்து ஆன்னு பார்த்துருந்தாங்க. ரொம்பவே ஆச்சரியமா. என்னடா வந்து நம்ம போட்ட வேஸ்ட்ல தானே இதெல்லாம் வந்தது அப்படின்ட்டு. நீங்க பண்ற தப்பையே வந்து நான் சரியா பார்த்ததுனால, அத வந்து எப்படி பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதே மாரி மத்தவங்க வந்து எவ்வளோ பேசுவாங்க பின்னாடி. ஆனா, நம்ம முன்னாடி வந்து மூஞ்சிக்கு முன்னாடி வந்து பேசுங்கன்னு சொன்னா, நான் அப்படி பேசவே இல்லையேன்னு நெறைய பேர் சொல்லி சாதனையே பண்ணுவாங்க. சாதிச்சுட்டும் போவாங்க. அதே மாரி நம்ம எப்படி இருக்கிறோமோ, அதே மாதிரி தான். நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு. நம்மளுக்கு பிரச்சனை குடுக்குறாங்களா, அத வந்து சைலன்ட்டா கேட்டு பாருங்க. ஒரு வாட்டி சொல்லும் பாருங்க, 2 வாட்டி சொல்லி பாருங்க. கேட்கலையா, விட்டு போயிட்டே இருங்க. 3வது வாட்டி அவங்க கேட்கக்கூடிய மாதிரி, அவங்களுக்கே புரியிற மாரி, இந்த மாரி ஒரு கதை. ஓகேங்களா? யாருக்கு புடிச்சிருக்குன்றத சொல்லுங்க.
இந்த கதை வந்து நானா சிந்திச்சது. இது வந்து